ஈரானுக்குள்ளே அமெரிக்கா தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களும் அமெரிக்க போர்க்கப்பல்களையும் அமெரிக்க தளங்களையும் பொளந்து கட்டும் ஈரானிய இராணுவத்தினரும் இழுத்து மூடப்பட்டிருக்கக்கூடிய ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசமும் பற்றி எரியும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய கைத்தொழில் தளங்களும் அமெரிக்க இராணுவ தளங்களும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானின் மீன்பிடி படகுகளும் மிக முக்கியமான புகையிரத பாதைகளும் ஈரானிய கடற்படை இராணுவ தளங்களும் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளும் ஈரானுக்கு தற்போது இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான முடிவுகள் என்ன? இந்த இரண்டு முடிவுகளில் ஈரான் இந்த முடிவை எடுக்கப் போகின்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தற்போதைய தாக்குதல்கள் எவ்வாறான திட்டங்களை கொண்டுள்ளன? அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் திட்டங்களை வெற்றி கொள்வதற்கு ஈரான் இதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? அவசரமாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான மிக முக்கியமான 3 காரணங்கள் என்ன? ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலைமையில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தொடர்ச்சியான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலைமையில் நேற்றிரவு நெட்டன்யாஹூ விசேட போரமைச்சரவை கூட்டத்தினை நிகழ்த்தியிருந்தார். அனைத்து அமைச்சர்களையும் அழைக்காமல் ஒரு சில அமைச்சர்களை மாத்திரம் அழைத்து பாதுகாப்பு அமைச்சரோடு நெட்டன்யாஹூ விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இதன்போது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பாக விசேட முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்து இருப்பதனால் ஒரு கட்டத்தில் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது என்றும் இதனால் அவசரமாக ஒட்டுமொத்த விமானப்படைகளையும் முழுமையாக தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் நெட்டன்யாஹூ உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தெற்கு லெபனான் பிரதேசத்திலே அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டுள்ளார்கள். ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதனால் லெபனானிய அரசாங்கத்தோடு ஒப்பந்தங்கள் பட்டிருப்பதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி லிட்டானியினுடைய தெற்கு பிரதேசம் முழுவதையும் கைப்பற்றுவதற்கும் நெட்டன்யாஹூ திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாகவே நேற்றிரவு நடைபெற்ற போரமைச்சரவை கூட்டத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரிக்கு நெட்டன்யாஹூவும் பாதுகாப்பு அமைச்சரும் உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாகவும் இன்று காலையிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அதிகளவான தரைப்படைகள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே குவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இன்னும் 24 அல்லது 48 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பிக்கப் போகின்றது. அத்தோடு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எரிபொருள் நிரப்பு விமானங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பென்குரியன் விமான நிலையத்தில் இருந்தே புறப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஜோர்டானிய விமான கட்டளை தளங்களில் இருந்தும் எரிபொருள் நிரப்பு விமானங்கள் அமெரிக்க போர் விமானங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளன. மேலும் நேற்றிரவு அமெரிக்காவினுடைய சில முக்கியமான விமானப்படைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களில் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே ஈரானுக்குள் தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக பயன்படக்கூடிய ஏற்றன் வார்தக் போர் விமானங்களில் அதிகளவான படைப்பிரிவுகள் ஜோர்டானிய விமான கட்டளை தளத்தில் களமிறக்கப்பட்டிருந்தன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு 48 மணித்தியாலங்களுக்கு முன்பே குறித்த போர் விமானங்கள் களமிறக்கப்பட்டிருந்தன. மேலும் இதனுடைய இன்னும் ஒரு படைப்பிரிவு தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விமான கட்டளை தளத்திலும் களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றிரவு போர் அமைச்சரவை கூட்டத்தை முடித்ததற்கு பின்பு நெட்டன்யாஹூ விசேட ஊடக சந்திப்பொன்றையும் நிகழ்த்தியிருந்தார். இதன்போது நெட்டன்யாஹூ இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான எங்களுடைய போரானது இன்னும் முடிவடையவில்லை. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஒப்பந்தத்தை மீறி ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. மேலும் இந்த ஒப்பந்தமானது ஒரு பொழுதும் நிலைக்கப் போவதில்லை என நாங்கள் முன்பே அறிவித்திருந்தோம். ஏனென்றால் ஈரானியர்கள் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் கடைபிடிப்பதில்லை. அவர்கள் எங்களை ஏமாற்றுவதற்காகவே இந்த ஒப்பந்தத்தை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். மேலும் தற்போது ஈரானுக்குள்ளே எஞ்சிருக்கக்கூடிய விடயங்களை முழுமையாக முடிப்பதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் ஈரானிடம் இரசாயன ஆயுதங்களும் இருக்கின்றன. இவை தொடர்பான அறிக்கைகளையும் ஆதாரங்களையும் நாங்கள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு சமர்ப்பித்துள்ளோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு ஈரான் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்கின்றது. ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் மாத்திரமல்ல, ஏவுகணை திறன்கள், ட்ரோன் உற்பத்தி திறன்கள் மற்றும் இரசாயன ஆயுதங்கள் அனைத்தும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இதற்காக நாங்கள் இறுதி வரை போராடுவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என நெட்டன்யாஹூ அறிவித்தார்.
அத்தோடு நேற்று இரவு நேட்டோவினுடைய உச்சி மாநாட்டின் இறுதி தருணத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். நேற்றிரவு நாங்கள் ஈரானுக்கு உச்ச பதிலடிகளை வழங்கியிருந்தோம். இன்றிரவும் நாங்கள் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம். ஈரானுக்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களையே மேற்கொள்ளப் போகின்றோம். தற்போது நாங்கள் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்வது ஒரு போர் அல்ல. ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய இராணுவ நடவடிக்கையாகும். ஈரானினுடைய அணுசக்தி மற்றும் ஆயுதங்களை முழுமையாக ஒழிக்கக்கூடிய ஒரு ஆயுத ஒழிப்பு நடவடிக்கையையே நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். நான் ஈரானியர்களுக்கு இன்னும் ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்றேன். இதற்கு பிறகும் என்னால் இந்த ஒப்பந்தங்களை முடிக்க முடியாது. ஈரானோடு ஒப்பந்தத்தை முடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு போய்விட்டது. இவர்களோடு ஒப்பந்தத்தை முடிப்பதனால் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. இதனால் எங்களுடைய இராணுவ திறன்களை பயன்படுத்தி அனைத்தையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். இனி அவர்களுக்கு இதை பற்றி எதுவுமே செய்ய முடியாது. அவர்களுடைய கடற்படை தளங்களையும் நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம். தற்போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சிறிய வேக படகுகளையும் நாங்கள் முழுமையாக அழிக்கப் போகின்றோம். நேற்றைய தினம் நாங்கள் காக்தீவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டோம். இதற்கு பிறகும் காக்தீவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். காக்தீவை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளும் என்னிடம் இருக்கின்றன. ஈரானியர்கள் எங்களிடம் ஒரு இடைவெளியை கேட்டார்கள். இறுதிச் சடங்கை நடத்துவதற்காக ஒரு இடைவெளியை கேட்டார்கள். நாங்கள் அவர்களுக்கு அந்த இடைவெளியை கொடுத்தோம். ஆனால் அவர்கள் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். தற்போதைய நிலைமையில் ஒரு விடயத்தினை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஈரானியர்களினால் நான் காணாமல் கூட போகலாம். அவர்களுடைய படுகொலை பட்டியலில் நான் தான் முதலிடத்தில் இருக்கின்றேன். நிச்சயமாக நான் தான் இருப்பேன். அவர்களில் அதிகமானோர் என்னை படுகொலை செய்வதற்கே விரும்புகின்றார்கள். இதனால் இதற்கு பிறகு இவர்களை விட்டு வைப்பதில் எந்த விதமான பயனும் இல்லை. மேலும் தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்தி ஈரானியர்களோடு எங்களுக்கு விளையாடலாம். இருப்பினும் இவர்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளாமல் அனைத்தையும் முழுமையாக முடிப்பதே சிறந்ததாக இருக்கும். விண்வெளியிலே எங்களுக்கு பல கேமராக்கள் இருக்கின்றன. ஒரு இடத்திற்கு செல்லக்கூடிய நபரினுடைய அடையாளத்தை அந்த கேமராக்கள் மூலமாக எங்களுக்கு இலகுவாக அவதானிக்க முடியும். முகம்மதுகளை நாங்கள் முழுமையாக கண்காணித்து வருகின்றோம். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டப்பட்ட பிரதேசத்தை நோக்கி ஒரு முகம்மது மண்வெட்டியோடு சென்றாலும் அவற்றை எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். அனைத்து முகம்மதுகளையும் நாங்கள் கண்காணிக்கின்றோம். இதன் போது நாங்கள் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை அழித்து விடுவோம். தற்போது நாங்கள் அவர்களுக்கு உச்ச பதிலடிகளை வழங்கி வருகின்றோம். அவர்கள் எங்களுக்கு எதிராக ஒரு தாக்குதலை மேற்கொண்டால் அவர்களுக்கு எதிராக நாங்கள் 20 மடங்கு தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம். அனைத்தையும் நாங்கள் வேகமாக முடிப்போம் என டொனால்ட் ட்ரம்ப் குறித்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்தார். அத்தோடு குறித்த ஊடக சந்திப்புக்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக அமெரிக்காவுக்கு திரும்பிவிட்டார். நேட்டோ உச்சி மாநாட்டினுடைய சில முக்கியமான இறுதி நிகழ்வுகளிலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொள்ளவில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதன் காரணமாகவே அவர் அவசரமாக அமெரிக்காவுக்கு திரும்புவதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலைமைகள் தொடர்பாகவும் மத்திய கிழக்கு ஆய்வாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மறைந்த ஈரானின் உச்ச தலைவர் தியாகி அலி கமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்கை கண்டு டொனால்ட் ட்ரம்ப் பயந்து விட்டார். இந்த இறுதிச் சடங்கிலே 2 கோடிக்கும் அதிகமான ஈரானிய மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் இவ்வளவு பேர் கலந்து கொள்வார்கள் என்பதனை டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் எதிர்பார்க்கவில்லை. அது மட்டுமல்லாமல் குறித்த இறுதிச் சடங்கானது மேற்குலக பிரச்சாரங்கள் அனைத்தையும் தலைகீழாக மாற்றிவிட்டன. ஈரானிய மக்கள் ஈரான் இஸ்லாமிய குடியரசை விரும்பவில்லை, ஈரானிய ஆட்சியாளர்களை விரும்பவில்லை என்கின்ற மேற்குலக ஊடகங்களுடைய தொடர்ச்சியான பிரச்சாரங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டன. மேலும் இந்த இறுதிச் சடங்கானது ஒரு மிகப்பெரிய தோல்வியை நாங்கள் அடைந்து விட்டோம் என்பதனையும் டொனால்ட் ட்ரம்புக்கு உணர்த்தியுள்ளது. மேலும் இது ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்வாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய உள்ளத்தில் பதிவாகியுள்ளது. ஏனென்றால் குறித்த இறுதிச் சடங்கில் டொனால்ட் ட்ரம்பை படுகொலை செய்வதாக ஈரானிய மக்கள் கோஷமிட்டார்கள். நாங்கள் டொனால்ட் ட்ரம்பை பழிவாங்குவோம், டொனால்ட் ட்ரம்பை படுகொலை செய்வோம் என ஈரானிய மக்கள் தெருக்கள் முழுவதும் கோஷம் எழுப்பியுள்ளார்கள். தெஹ்ரானினுடைய வீதிகள் முழுவதும் டொனால்ட் ட்ரம்பை படுகொலை செய்வதற்கான அச்சுறுத்தல்களை விடுக்கப்பட்டிருந்தன. இவை அனைத்தும் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்ததற்காக ஈரானியர்கள் என்னை படுகொலை செய்து விடுவார்களோ என்கின்ற பயத்தை டொனால்ட் ட்ரம்ப் முழுமையாக உணர்ந்துள்ளார். இந்த அச்சத்தின் காரணமாகவே பயத்தின் காரணமாகவே டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களும் நிலைப்பாடுகளும் மாறியுள்ளன. இந்த நேரத்திலும் ஈரானியர்கள் என்னை படுகொலை செய்து விடுவார்களோ என்கின்ற அச்சம் அவரை பின்தொடர்கின்றது. இதனால் தான் ஊடக சந்திப்பின் போது ஈரானியர்கள் தன்னை குறிவைத்திருப்பதாக அவர் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிடுகின்றார். மேலும் ஈரானுக்கு எதிரான போரின் விளைவாக டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கிக் கொண்டுள்ளார்கள் என குறித்த மத்திய கிழக்கு ஆய்வாளர் தெரிவித்துள்ளார்.
அத்தோடு அவசரமாக ஒப்பந்தத்தை முறித்து ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை, அடுத்த கட்ட தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பிப்பதற்கு சில முக்கியமான 3 காரணங்கள் இருக்கின்றன. இதிலே மிக முக்கியமானது முதலாவதுமாக இருக்கக்கூடியது ஈரானிய உச்ச தலைவருடைய இறுதிச் சடங்காகும். மத்திய கிழக்கு ஆய்வாளர் குறிப்பிட்டதை போன்று தியாகி இமாம் அலி கமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்கானது டொனால்ட் ட்ரம்புக்கும் டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகத்திற்கும் மிகப்பெரிய பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியுள்ளது. டொனால்ட் ட்ரம்பை நாங்கள் பழிவாங்குவோம், டொனால்ட் ட்ரம்பை படுகொலை செய்வோம் என 2 கோடிக்கும் அதிகமான ஈரானிய மக்கள் கோஷம் எழுப்பியிருப்பது டொனால்ட் ட்ரம்பையும் டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகத்தையும் நிலைத்தடுமாறச் செய்துள்ளது. டொனால்ட் ட்ரம்புக்கு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சத்தின் விளைவாகவும் பதற்றத்தின் விளைவாகவுமே ஈரானுக்கு எதிராக அடுத்த கட்ட தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பித்துள்ளார்கள். வருகின்ற நவம்பர் மாதம் இடைத்தேர்தல் நடைபெற்றாலும் பரவாயில்லை, என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஈரானுக்கு எதிரான போரை அவசரமாக ஆரம்பிப்பதே சிறந்த முடிவாக அமைந்திருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் முடிவுகளை எடுத்துள்ளார். இரண்டாவது காரணம் அமெரிக்காவின் களத்தில் எண்ணெய் விலையை நினைத்தபடி குறைக்க முடியவில்லை என்பதாகும். அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிக்கப்பட்டு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் திறக்கப்பட்டு ஈரானிய கட்டுப்பாட்டுக்கு கீழால் அதிகளவான கப்பல்கள் விடுவிக்கப்பட்டாலும் எண்ணெய் வர்த்தகம் வளமைக்கு திரும்பினாலும் அமெரிக்காவின் களத்திலே எண்ணெய் விலையேற்றத்தினை குறைக்க முடியவில்லை. உண்மையில் அமெரிக்காவின் களத்தில் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகிலும் எண்ணெய் விலையேற்றத்தை குறைக்க முடியவில்லை. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட 2.5 மாதங்களுக்கு மேலாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் மூடப்பட்டு இதன் விளைவாக எண்ணெய் வர்த்தகம் முழுமையாக முடக்கப்பட்டது. மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே பல வழிகள் மூலமாக அதிகளவான விலையை கொடுத்து கொள்வனவு செய்த எண்ணெய்களையே தற்போது அதிகளவான நாடுகள் கொண்டுள்ளன. அதிகளவான நாடுகளில் தற்போது கையிருப்பில் இருக்கக்கூடிய எண்ணெயானது அதிக விலை கொடுத்து வாங்கி இருக்கக்கூடிய எண்ணெயாகும். இதனால் இன்னும் 2 மாதங்களுக்கு எண்ணெய் விலையை குறைக்க முடியாது. எனவே இந்த நிலைமைகளை அமெரிக்காவின் களத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தன. கடந்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் திறக்கப்பட்டு விட்டது, ஆனால் நீங்கள் இன்னும் எண்ணெய் விலைகளை குறைக்கவில்லை, அவசரமாக எரிபொருள் விலைகளை குறைத்துவிட வேண்டும் என்றும் அமெரிக்க மக்களுக்கு நலன்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு எதிரான எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். இருப்பினும் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களினால் நினைத்தபடி எண்ணெய் விலையை குறைக்க முடியாது. எனவே இவ்வாறு அமெரிக்காவின் களத்திலே எண்ணெய் விலையேற்றத்தினை, எரிபொருள் விலையேற்றத்தினை குறைக்க முடியாததனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மிகப்பெரிய சிக்கல்களை எதிர்கொண்டது. மேலும் இதற்கு தீர்வாகவே அமெரிக்கா அவசரமாக போருக்கு முன்பிருந்த வழித்தடத்தை பயன்படுத்தி அதிகளவான கப்பல்களை, எண்ணெய் கப்பல்களை நகர்த்துவதற்கு திட்டமிட்டது. ஆனால் ஈரான் இதனை அனுமதிக்கவில்லை. போருக்கு முன்பிருந்த பாதையை பயன்படுத்தக்கூடிய கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டது. இதனால் தான் அவசரமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா மீண்டும் ஆரம்பித்தது. அடுத்து மூன்றாவது காரணம், ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு நேட்டோ நாடுகள் முழுமையான ஆதரவை வழங்கியிருப்பதாகும். நேட்டோ உச்சி மாநாட்டின் போது நேட்டோவினுடைய செயலாளர் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் வரவேற்கப்பட வேண்டியது என்றும், ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை ஈரானினால் ஒருபொழுதும் கட்டுப்படுத்த முடியாது என்றும், இதனை தவிர்ப்பதற்கு நாங்கள் ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை மேற்கொள்வோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் நேட்டோ உச்சி மாநாட்டின் போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பான ரகசிய அமர்வுகள் நடைபெற்றிருந்தன. இதன்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வர வேண்டும் என்கின்ற முடிவுகளும் எடுக்கப்பட்டிருந்தன. அதாவது கடந்த 40 நாள் போரின் போது ஐரோப்பிய நாடுகள் டொனால்ட் ட்ரம்புக்கும் அவருடைய நிர்வாகத்திற்கும் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தவில்லை. ஈரானுக்கு எதிரான போரிலே ஐரோப்பிய நாடுகள் களமிறங்கவில்லை. ஆனால் தற்போதைய நேட்டோ உச்சி மாநாட்டின் போது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதனால் தான் நேட்டோ உச்சி மாநாடு நடைபெறும் சந்தர்ப்பத்திலேயே டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளார். எனவே இந்த 3 காரணங்களின் விளைவாகவே தற்போது டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பித்துள்ளார்கள். அடுத்து ஈரானுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்கள் 1-2 நாட்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் அல்ல, பல வாரங்களுக்கு நீடிக்கக்கூடிய தாக்குதல்கள் என அமெரிக்க அதிகாரிகள் அமெரிக்க ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்கள். அதாவது அமெரிக்கா தற்போது ஈரானுக்கு எதிராக முழுமையான தாக்குதல் திட்டத்தினை களமிறக்கியுள்ளது. அதாவது அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக சாம்பல் மண்டல தேய்வு தாக்குதல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளது. கிரேசோன் தாக்குதல் திட்டம் என்பது ஒரே நேரத்தில் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் தொடர்ச்சியான தாக்குதல்களை ஒவ்வொரு நாளும் மேற்கொள்வதாகும். மேலும் இதற்கமைவாக அமெரிக்கா தாக்குதல்களை சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான தாக்குதல்கள், ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கட்டுப்படுத்தும் ஈரானினுடைய திறன்களை அழிப்பதற்கான தாக்குதல்கள், ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக அழிப்பதற்கான தாக்குதல்கள், ஈரானினுடைய ஏவுகணை திறன்களையும் கடற்படை திறன்களையும் முழுமையாக அழிப்பதற்கான தாக்குதல்கள், ஈரானை படிப்படியாக பின்வாங்கச் செய்வதற்கான தாக்குதல்கள், ஈரானிய தலைமைகளை படுகொலை செய்வதற்கான தாக்குதல்கள் என ஒட்டுமொத்த தாக்குதல்களையும் வெவ்வேறு
பகுதிகளாக அமெரிக்கா பிரிக்கும். இவ்வாறு தாக்குதல்களை வகைப்படுத்தி ஈரானிய இராணுவத்திற்கும் ஈரானுக்கும் உச்ச இழப்புகளை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் விரிவான தாக்குதல்களை மேற்கொள்ளும். 40 நாள் போரின் போது அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக ஒரே நேரத்தில் உச்ச தாக்குதல்களை ஆரம்பித்தது. இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானும் அமெரிக்க தளங்களுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. இதனால் அமெரிக்காவுக்கு ஈரானுடைய அனைத்து திறன்களையும் முழுமையாக குறிவைக்க முடியவில்லை. மேலும் ஈரானும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டதனால் அதனால் ஏற்படக்கூடிய அழுத்தங்களை அமெரிக்காவினால் சமாளிக்கவும் முடியவில்லை. இதனால் தான் தற்போது அமெரிக்கா கிரே ஜோன் தாக்குதல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் திட்டத்தின் மூலமாக படிப்படியாக ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக சிதைத்து ஈரானினுடைய கடற்படை திறன்களையும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கட்டுப்படுத்தும் திறன்களையும் படிப்படியாக சிதைத்து இறுதியில் படுகொலை தாக்குதல்களையும் இராணுவ தளங்களையும் குறிவைத்து ஒட்டுமொத்த தாக்குதல்களையும் வீரியப்படுத்துவதே அமெரிக்க இராணுவத்தினுடைய தற்போதைய தாக்குதல் திட்டமாகும். மேலும் இந்த தாக்குதல் திட்டத்திலே அமெரிக்கா கொதிக்கும் தவளை உத்தியை பாயிலிங் ஃப்ராக் உத்தியை பயன்படுத்துகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான ஒரு முழுமையான போரை அறிவிப்பதற்கு முன்பு ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஈரானிய இராணுவத்தினுடைய திறன்களையும் ஏனைய விடயங்களையும் முழுமையாக பலவீனப்படுத்துவதே இந்த பாயிலிங் ஃப்ராக் உத்தியாகும். இவ்வாறு ஈரானினுடைய திறன்களை முழுமையாக முடக்கக்கூடிய தாக்குதல்களை படிப்படியாக மேற்கொண்டு விற்று ஒரு கட்டத்தில் முழுநீள போரை அமெரிக்கா அறிவிக்கும். இதன்போது ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும். இவ்வாறு அமெரிக்கா ஒரு கட்டத்தில் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளும் போது ஈரானினால் அதற்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாமல் போய்விடும். மேலும் அமெரிக்காவுக்கு எந்தவிதமான அழுத்தங்களும் ஏற்படுத்தப்பட மாட்டாது. எனவே தற்போது அமெரிக்காவினுடைய இந்த திட்டங்களை முறியடிக்க வேண்டுமாக இருந்தால் ஈரானுக்கு 2 தேர்வுகள் மாத்திரமே இருக்கின்றன. ஒன்று, அமெரிக்காவினுடைய இந்த பாயிலிங் ஃப்ராக் தாக்குதல் திட்டத்தினை ஈரான் ஆரம்பத்திலேயே முடிக்க வேண்டும். அதாவது அமெரிக்கா உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ளும் வரை காத்திருக்காமல் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்கு ஈரான் உச்சக்கட்ட பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும். 40 நாள் போரின் போது ஈரான் எவ்வாறு தாக்குதல்களை மேற்கொண்டதோ அதைவிட பல மடங்கு வீரியமான தாக்குதல்களை ஆரம்பத்திலிருந்தே ஈரான் ஆரம்பித்து விட வேண்டும். இவ்வாறு ஆரம்பத்திலேயே ஈரான் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டால் அமெரிக்காவினால் பாயிலிங் ஃப்ராக் உத்தியை பயன்படுத்த முடியாமல் போய்விடும். அமெரிக்காவும் அவசரமாக உச்சக்கட்ட தாக்குதலில் களமிறங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். இந்த நிலைமை ஏற்படும் போது அமெரிக்க இராணுவம் வசமாக சிக்கிக்கொள்ளும். மேலும் போர்க்கள சூழ்நிலைகள் ஈரானுக்கு சாதகமானதாக மாறிவிடும். அல்லது இரண்டாவது தேர்வு, ஈரான் தந்திரமாக பின்வாங்க வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கைவிட்டுவிட வேண்டும். இதன் மூலமாக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நீடித்து அமெரிக்காவுக்கு எதிரான அடுத்த தாக்குதல் திட்டங்களை சரியாக வகுத்து அடுத்த கட்ட போரை ஈரானை ஆரம்பிக்க வேண்டும். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே ஈரான் பலவீனமான நிலைமையிலேயே பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்ப வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். எனவே தற்போது பந்தானது ஈரானிய தலைமைகளுடைய கையிலேயே இருக்கின்றது. ஈரானிய அதிகாரிகளும் தலைமைகளும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை விட்டுக் கொடுத்தால் பேச்சுவார்த்தை மேசையில் பலவீனமாகி விடுவார்கள். எனவே முதலாவது தேர்வை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே முதலாவது தேர்வை தேர்ந்தெடுக்காமல் காலத்தை வீணடித்தால் மசூத் பெஸெஷ்கியானுடைய அரசாங்கமும் அவருடைய சீர்திருத்த கொள்கைகள் என்று கூறக்கூடிய அரசாங்க தலைமைகளும் பிழையான முடிவுகளை எடுத்தால் ஈரானுக்கு அது மிகப்பெரிய இழப்புகளையே ஏற்படுத்திவிடும். தற்போதைய நிலைமையில் மசூத் பெஸெஷ்கியானையும் அவருடைய சீர்திருத்த அரசாங்கத்தையும் முழுமையாக ஓரம் கட்டிவிட்டு அமெரிக்காவுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிப்பதே அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய சூழ்ச்சி திட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். எனவே தற்போது ஈரானிய தலைமைகளும் அதிகாரிகளுமே இறுதி முடிவை எடுக்க வேண்டும். அடுத்து இலங்கை நேரப்படி அதிகாலை 3:30 மணி அளவில் அமெரிக்கா மீண்டும் அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஈரானினுடைய சிரிக் கஷம் தீவுகளை இலக்கு வைத்தும் அதில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை இலக்கு வைத்தும் ஈரானினுடைய கடற்கரை நகரங்களை இலக்கு வைத்தும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதே போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கண்காணிக்கக்கூடிய சபாஹர் துறைமுகத்தை இலக்கு வைத்தும் அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. சபாஹர் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கண்காணிப்பு கோபுரமும் இலக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதே போன்று புஷர் அணுசக்தி தளத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளை இலக்கு வைத்தும் துறைமுக பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். குறித்த வரைபடத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலேயே அமெரிக்கா உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதல்களினால் குறித்த பிரதேசத்திலே 30க்கும் அதிகமான ஈரானியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் 90க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானினுடைய வடக்கு பிரதேசமான தெஹ்ரானினுடைய வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொண்டிருந்தது. குறித்த பிரதேசத்திலே
பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஈரானின் புகையிரத பாதையை இலக்கு வைத்தும் புகையிரத பாதையோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பாலம் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த புகையிரத பாதையானது ரஷ்யா மற்றும் சீனாவோடு வர்த்தகங்களை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பாதையாகும். தற்போது இந்த பாதையானது முழுமையாக தடைப்பட்டுள்ளது. குறித்த புகையிரத பாதையோடு இருக்கக்கூடிய பாலங்கள் இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டுள்ளன. இவை தொடர்பான காணொலிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான், பஹ்ரைன், குவைத் மற்றும் கத்தாரிய தளங்களை இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதற்கமைவாக பஹ்ரைனிலும் குவைத்திலும் கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாக இருந்தன. கத்தாரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ராடர் தளம் ஒன்றும் அளிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்க போர் விமானங்களின் தாக்குதல்களுக்காக பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான கத்தாரின் ராடர் தளத்தையே ஈரானியர்கள் அளித்திருந்தார்கள். அதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்திற்கு சொந்தமான எரிபொருள் தளத்தை இலக்கு வைத்தும் மிகப்பெரிய கிடங்கு ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதனால் குறித்த தளமானது முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. அதே போன்று ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்தும் கைத்தொழில் தளம் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலிலே குறித்த கைத்தொழில் தளமானது தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்திலே உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகளான பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் இன்று மதியம் அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்தது. ஈரானினுடைய கடற்கரை பிரதேசங்களை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. மேலும் துறைமுக பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மீன்பிடி படகுகளை இலக்கு வைத்தும் அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான மீன்பிடி படகுகளை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று மதியம் அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை மேற்கொண்டதும் ஈரானும் உச்சக்கட்ட பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்தது. பஹ்ரைன், குவைத் மற்றும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிராக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது ஜோர்டானிலே கிட்டத்தட்ட 4 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களுக்கு எதிராகவும் ஈரானிய கடற்படையினர் உச்ச தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். கடந்த 3 மணி நேரமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராக ஈரான் தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஓமான் வளைகுடாவினுடைய எல்லை பிரதேசம் வரையில் பின்வாங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்றிரவும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா அடுத்த கட்ட தாக்குதல்களை விரிவாக்கப் போகின்றது. அமெரிக்காவின் தாக்குதல் திட்டங்களுக்கு அமைவாக ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக அளிக்கும் நோக்கத்தோடு அமெரிக்கா திட்டமிட்டு தாக்குதல்களை விரிவாக்குகின்றது. மேலும் இன்றைய தினம் ஈரானிய உச்ச தலைவருடைய இறுதிச் சடங்கு முழுமையாக முடிவடைகின்றது. இதனால் நாளைய தினத்திலிருந்து ஈரான் அவசரமாக அமெரிக்காவுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும். அதே நேரம் மறைந்த ஈரானிய உச்ச தலைவரின் இறுதிச் சடங்குக்காக வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கானோரும் தற்போது ஈரானுக்குள்ளே சிக்கிக் கொண்டுள்ளார்கள். அவர்களையும் பாதுகாப்பாக வெளியேற்ற வேண்டிய தேவை ஈரானுக்கு இருக்கின்றது. இதனால் தற்போதைய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஈரானிய தலைவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். மேலும் இன்னும் 1-2 தினங்களுக்குள்ளே அனைத்து பிரச்சனைகளையும் முடித்துவிட்டு ஈரான் அவசரமாக உச்ச பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும். ஈரான் தற்போது மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் போதாது. ஈரான் தற்போது மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை போன்று தொடர்ச்சியான பதிலடிகளை வழங்கினால் அமெரிக்கா ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக அழித்துவிடும். அமெரிக்காவுடைய இந்த பாய்லிங் ஃப்ராக் தாக்குதல் திட்டத்தினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் ஈரான் அவசரமாக உச்ச தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.